17 வயது சொந்த தங்கையை கர்ப்பமாக்கிய 19 வயது உயர்தர மாணவன். இது இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம். இந்த காணொளியை நான் பதிவு செய்ததன் நோக்கம் வெறுமனே இந்த செய்தியை குறிப்பிட்டு இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதனை தெரிவித்து பார்வையாளர்களை ஈர்த்து செல்வது அல்ல. அதையும் தாண்டி இந்த பிரச்சனைகள் எவ்வாறான சமூக உளவியல் பின்னணியில் இடம்பெறுகிறது, இவற்றை எப்படி தீர்ப்பது, இவற்றிலிருந்து எப்படி விழிப்புணர்வு பெறுவது என்பது தொடர்பாக விளக்கமாக நான் கதைக்க விரும்புகின்றேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொள்ளுங்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 19 வயதுடைய ஒரு உயர்தர மாணவர் தன்னுடைய சொந்த தங்கையாகிய 17 வயது மாணவியை கர்ப்பமாக்கி இருப்பதாக மருத்துவ வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விசாரணைகளின் போது அண்ணன் மற்றும் தங்கை நீண்ட காலமாக உடல் ரீதியான தொடர்பில் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. தகவல்களின்படி குறித்த மாணவி பருவமடையாத போது, அதாவது 12 வயதிலேயே 14 வயது அண்ணனால் உடல் ரீதியாக தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதாக அறிய கிடைத்திருக்கிறது. இத்தகைய நிலையில் இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில், இந்த குடும்பத்தினுடைய பின்னணியை பொறுத்தவரையில் தந்தை இறந்திருக்கின்றார். தந்தை இறந்ததன் பின்னர் தாயார் வேறு திருமணம் செய்து வேறு இடத்திற்கு சென்றிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த சகோதரர்கள் இருவரும் அவர்களுடைய சிறிய தாயார், அதாவது தாயாரின் சகோதரியுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது சம்பவத்தினுடைய பின்னணி. இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூகவியல் மற்றும் உளவியல் காரணங்களை நான் இங்கே பேச விரும்புகின்றேன். முதலாவது விடயம், சமூக கட்டுப்பாடு என்கின்ற ஒரு கோட்பாடு. இவ்வாறான பிரச்சனைகளில் தனிப்பட்ட நபரினுடைய ஒழுக்கம், தனிநபர் பிரச்சனையாக இதனை கருத முடியாது. இதற்கு பின்னால் வேறு பல காரணங்களும் இருக்க முடியும். அவ்வாறான காரணங்களைத்தான் பார்க்க போகின்றோம். அதில் ஒரு மிக முக்கியமான காரணம் சமூக கட்டுப்பாடு குறைவு, அதாவது சோசியல் கண்ட்ரோல் தியரி. இதை இந்த கோட்பாட்டை, இந்த விடயத்தை அறிமுகம் செய்தவர் ஒரு அறிஞர், டிராவிஸ் ஹிர்ஸ்ச்சி என்கின்ற ஒரு அறிஞர். இந்த கோட்பாட்டினுடைய விளக்கம், ஒரு மனிதன் சமூகம், குடும்பம், மதம், கல்வி போன்றவற்றுடன் வலுவான தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது தவறான செயல்களில் ஈடுபடுகின்ற வாய்ப்பு குறையும். இதுதான் அதனுடைய பேசிக், அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில், இந்த கோட்பாடின் அடிப்படையில் குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு என்பது மிக மிக குறைவானதாக இருந்திருக்கின்றது அந்த சகோதரர்கள். ஏனென்றால் தாய் இவர்களோடு இல்லை, தந்தை இறந்து விட்டார். ஆகவே பெற்றோருடைய கவனிப்பு என்பது இன்மை, குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு குறைவு, பெற்றோர் கவனிப்பு இல்லாமை, அடுத்தது சமூக கண்காணிப்பு இன்மை. அவர்கள் சிறிய தாயாருடைய வீட்டிலே இருந்திருக்கிறார்கள், இருந்தும் இந்த செயல் இடம்பெற்றிருக்கிறது. காரணம், அந்த வீட்டிலே இருந்தவர்கள் சிறிய தாயாரும் கவனிக்கவில்லை. அந்த வீட்டை சுற்றி இருந்த சமூகத்தினுடைய கண்காணிப்பும் அவர்களிடம் இல்லாமல் போயிருந்திருக்கிறது. இத்தகைய காரணங்களால் இந்த குற்றச்செயல் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே சமூக கட்டுப்பாடு குறைவு என்பது ஒரு காரணமாக இருக்கின்றது. இது ஒரு வகையான சமூக காரணம். அடுத்தது சமூக கற்றல் கோட்பாடு என்று சொல்கிறது, அதாவது சோஷியல் லேர்னிங் தியரி. இந்த மாதிரியான பருவங்களில், அதாவது பாடசாலை பருவம், இளமை பருவம், இந்த காலகட்டங்களில் சமூகத்திடமிருந்து கற்றுக்கொள்வது, இளைஞர்கள் சமூகத்திடம் இருந்து என்னத்தை கற்றுக்கொள்கின்றார்கள். இந்த கோட்பாட்டை முன்வைத்தவர் ஆல்பர்ட் பந்துரா என்கின்ற ஒரு அறிஞர். இதனுடைய விளக்கம், மனிதர்கள் சில தவறான நடத்தைகளை மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் இந்த சிறுவர்களுடைய இந்த பிரச்சனையை எடுத்து பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் சில தவறான நடத்தைகளை ஏனையவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இதில் இவர்கள் சில இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இணையதளங்கள் முழுவதுமே பல தவறான வழிகளில் தவறான விடயங்கள் இணையங்களெங்கும் கொட்டி கிடக்கிறது. அதில் சரியானவற்றை நாங்கள் பார்ப்பதும் தவறானவற்றை பார்ப்பதும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விடயம். ஆகவே அவற்றை யாருமே இலகுவாக அணுக முடியும். மாணவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் இருந்தால் காணும், அவர்களால் அணுக முடியும். ஆகவே இந்த இணைய உள்ளடக்கங்கள், சில தவறான அசிங்கமான இணைய உள்ளடக்கங்களை இலகுவாக அவர்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதன் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்கின்ற
பிறழ்வான பிழையான விடயங்களை வந்து அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அது ஒரு விடயம். வன்முறை அல்லது பாலியல் சீர்கேடு கொண்ட காணொளிகளை அவர்கள் பார்க்க நேரிடுகிறது. அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். தவறான சேர்க்கை, அவர்கள் யாரோடு சேர்கின்றார்கள் என்பதிலும் அவர்கள் கற்றுக்கொள்கின்ற விடயங்கள் உள்ளடக்கப்படும். ஆகவே யாரை பார்த்து அவர்கள் அந்த பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்கிறார்கள் என்பது, இவ்வாறான விடயங்களும் இந்த 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 சகோதரர்களுடைய அந்த நடத்தையை தீர்மானித்திருக்கக்கூடிய ஒரு சமூக காரணியாக இருந்திருக்கலாம். இது இரண்டாவது கோட்பாடு, சமூக கற்றல் கோட்பாடு என்று சொல்வது, சோஷியல் லேர்னிங் தியரி. இதே மாதிரி மூன்றாவதாக ஒரு விடயம் இருக்கிறது, அனோமி என்று சொல்வது, அதாவது சமூக ஒழுங்கு சிதைவு. அனோமி தியரி, சமூக ஒழுங்கு சிதைவு என்பது, இதை வந்து எமில் துர்க்கைம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகவியலாளர் முன்வைத்த கோட்பாடு. சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் மற்றும் ஒழுங்கு சிதைந்தால் மனிதர்கள் தவறான செயல்களில் ஈடுபட வாய்ப்பு அதிகரிக்கும். இது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தையே குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு கோட்பாடு. இவ்வாறான சிறுவர்கள் சிறுமிகளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், அந்த சமூகத்தில் எப்படியான ஒழுங்கு நிலவுகிறது என்பது இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. குடும்ப அமைப்பு சிதைவு. குடும்ப அமைப்பு என்பது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இப்பொழுது நாங்கள் பார்த்த இந்த செய்தியினுடைய பிரச்சனையின் அடிப்படையில் முற்றாகவே அந்த குடும்பம் என்பது, குடும்பத்தினுடைய அமைப்பு என்பது சிதைவான ஒரு நிலைமையில் தான் காணப்படுகிறது. அடுத்தது வறுமை. தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்றைக்கு நிச்சயமாக அந்த சகோதரர்களுக்கு வறுமை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் நிச்சயமாக இருந்திருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது கல்வி பற்றாக்குறை. அவர்கள் ஒழுங்காக கல்வி கற்றார்களா, அவர்களுக்கு போதிய அளவு கல்வி கிடைத்ததா, குறிப்பாக இவ்வாறான விடயங்களில் சுகாதார சம்பந்தமான பாலியல் சம்பந்தமான கல்வி அவர்களுக்கு போதுமான அளவு இருந்திருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்தது சமூக ஒழுக்கம் குறைவு. இவ்வாறான விடயங்கள் அனோமி தியரி, அதாவது சமூக ஒழுங்கு சிதைவு என்கின்ற கோட்பாட்டுக்குள்ளே உள்ளடக்கப்படும். அடுத்தது நான்காவதாக உளவியல் காரணம் ஒன்று, உளவியல் சீர்கேடு. இதுவும் வந்து அந்த தனி நபரினுடைய அந்த இவ்வாறான துர்நடத்தைக்கு வந்து ஒரு காரணமாக அமையும். அதாவது சில நேரங்களில் பாலியல் குற்றங்கள் மனநிலை சீர்கேடு அல்லது கட்டுப்பாடு இல்லாத பாலியல் விருப்பங்களால் ஏற்படுகின்றது. மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இவ்வாறான துர்நடத்தைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதில் வந்து 3 விஷயங்கள் வந்து இருக்குது. இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர் என்று சொல்கிறது, அடுத்தது பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்கிறது, அடுத்தது செக்ஷுவல் டீவியன்ஸ் என்று சொல்கிறது. இந்த 3 விஷயங்களையும் வந்து பாப்பமாக இருந்தால், முதலாவது வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர், அதாவது உடனடி தூண்டுதலை கட்டுப்படுத்த முடியாதவர்கள், கட்டுப்படுத்த முடியாத நிலை. இது வந்து எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் பலர் வந்து அதை கட்டுப்படுத்தி விடுவார்கள். இதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு திடீரென்று வருகின்ற உள்ளார்ந்த தூண்டுதலை, அதாவது இம்பல்ஸ், அந்த தூண்டுதலை கட்டுப்படுத்த முடியாமல் தவறான செயல்களை உடனடியாகவே செய்து விடுகின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் இருப்பார்கள், மென்டாலிட்டி. ஆகவே இதில் வந்து பல உதாரணமாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். சிலருக்கு சில ஆசைகளை, சில பொருட்கள் மீதான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் கட்டாயம் அந்த சாமான் எடுத்தே ஆகணும் என்று சொல்லி சிலர் இருப்பினும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விதமான உளவியல் பிரச்சனை. இது மாதிரி தான் இந்த பாலியல் தூண்டுதல்களும். ஒரு பாலியல் தூண்டுதலை அவர் அடைகிறார் என்றால் உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருப்பார்கள். இதுதான் இந்த ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் என்பது வந்து, இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர் என்பது அந்த முதலாவது விடயமாக இருக்கின்றது. அதாவது உளவியல் ரீதியான காரணங்களிலே முதலாவது விடயமாக இருக்கின்றது. அதே போல் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்பது இரண்டாவது விடயம். ஒரு தனி மனிதனினுடைய சிந்தனை, உணர்வு மற்றும் மற்றவர்களுடன் பழகும் முறை மிகவும் சீர்கேடாக இருக்கும் நிலை. இதில் நான் முதலே குறிப்பிட்ட அந்த சுற்றி இருப்பவர்கள் என்பதும் ஒரு பிரச்சனையாக இதிலே இருக்கும். இதனை வந்து மனநல மருத்துவத்திலே நீண்ட கால தன்மையை உடைய ஒரு பிரச்சனை என்று பார்க்கின்றார்கள். இது வந்து அடுத்த ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போல் அடுத்த மூன்றாவது விடயம், இரண்டாவது விடயமாக இருக்கிறது. இது மூன்றாவது விடயம் செக்ஷுவல் டீவியன்ஸ், அதாவது சாதாரண அங்கீகரிக்கப்பட்ட, சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் நடத்தையிலிருந்து மீறுவது. சாதாரண சமூக பாலியல் நடத்தை மீறு. சமூகத்தில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பாலியல் நடத்தைகள் இருக்கும். அந்த பாலியல் நடத்தைகளுக்கு மாறான அல்லது தவறான பாலியல் விருப்பங்கள் மனதில் இருக்குமாக இருந்தால் இப்படியான துர்நடத்தைகள் இடம்பெறும், கட்டாயமாக இடம்பெறும். இதில் வந்து உதாரணங்கள் என்று சொல்லி பார்க்கல, இப்போ குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் மீது கூட பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இது வந்து இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். அதாவது பிறழ்வான
பாலியல், அதாவது அங்கீகரிக்கப்படாத பாலியல் விருப்பங்கள், இவ்வாறான பாலியல் விருப்பங்களை மனதில் உடையவர்கள், குழந்தைகளிடம் பாலியல் ஈர்ப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல ஒரு இயற்கைக்கு மாறான பாலியல் விருப்பங்களை உடையவர்களாக இருப்பார்கள், வன்முறையான பாலியல் உடையவர்களாக இருப்பார்கள். இப்படியான மனநிலையில் இருப்பவர்களும் இது மாதிரியான துர்நடத்தையை உடனடியாக இவ்வாறான துர்நடத்தைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இவைதான் இவ்வாறான செய்திகள், இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த முல்லைத்தீவு சம்பவம் போன்ற செய்திகளோடு தொடர்புடைய அடிப்படையான அந்த சமூக மற்றும் உளவியல் காரணிகளாக இருக்கின்றன. ஆகவே இவற்றை தனியே ஒரு தனிப்பட்ட குற்றமாக மட்டும் கருத முடியாது. இதில் சமூக மற்றும் உளவியல் காரணங்களும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இதில் இருந்து எப்படி விழிப்புணர்வு அடைவது என்பதனைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் பலருக்கு வகிபாகம் இருக்கிறது. தனியே நீங்களோ நானோ நினைப்பதனால் இதனை சாத்தியப்படுத்திவிட முடியாது. பாடசாலைகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பாலியல் கல்வி முறையாக வழங்கப்பட வேண்டும். குடும்பத்திலே வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்கள், குறிப்பாக நடுத்தர வர்க்கங்கள் அல்லது பணக்கார வர்க்கங்கள் இதிலே பெரும்பாலும் பாதிக்கப்படுவது இல்லை. வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள், அதிலும் தாய் தந்தையாக அந்த பொறுப்பான இடத்திலே இருப்பவர்கள் சரியான பாலியல் கல்வியை பெற்றிருக்க வேண்டும். தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பாலியல் கல்வியின் மீது ஒரு அறிவுரையை வழங்க வேண்டும், அல்லது ஒரு கண்காணிப்பை வைத்திருக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் தொடர்பிலே. அப்படி இருப்பதற்கான திட்டங்கள் அரச மட்டங்களிலிருந்து சமூக மட்டங்கள் வரைக்கும் பலவாறாக அமுல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாது போனால் இது காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இது அமைந்துவிடும். அது எங்களுடைய மனித இனத்தினுடைய ஒரு துரதிர்ஷ்டமாக கூட அது அமைந்துவிடும். இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவது மிக குறைவு. காரணம், அந்த பாலியல் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அங்கே அது நடைமுறைப்படுத்துகின்ற விதம் என்பது இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கிழக்கு உலகத்தை நாங்கள் குற்றம் சொல்லவும் முடியாது. தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் அதனை அமுல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக இலங்கையிலும் அந்த மாற்றம் முழுமையடையும் என்று நாங்கள் நம்பலாம். ஆகவே இதுபோன்ற ஆசியாவை பொறுத்தவரையில் இந்தியா, இலங்கை போன்ற பல இடங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது. அடிப்படை காரணம் இங்கே இருக்கக்கூடிய பாலியல் வறுமை மற்றும் இந்த பிறழ்வான ஆசைகள், மனதிலே ஏற்படுகின்ற அந்த இம்பல்ஸ், உடனடி தூண்டுதலை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் இருப்பது, அவர்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பாலியல் தொடர்பான அந்த அறிவு இல்லை, அது தொடர்பான கல்வி அறிவு இல்லை என்பதுதான் இங்கே அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆகவே இதனை நீங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்திலே இவ்வாறான தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட சிறுவர்கள் இருப்பார்களாக இருந்தால், அல்லது உங்களுக்கு அருகிலே இருப்பார்களாக இருந்தால், உங்களுடைய சமூகத்திலே இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் தொடர்பில் நீங்களும் அக்கறை கொள்ள வேண்டியவராக இருப்பீர்கள். அது உங்களுடைய கடமை. நீங்கள் அவருடைய ஆசிரியர் மூலமாகவோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் மூலமாகவோ அவர்கள் மீது கண்காணிப்பை வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை நீங்கள் வலியுறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அது உங்களுடைய கடமை. அந்த கடமையை தவறாது செய்யுங்கள். எங்களால் ஆன பங்களிப்பை நாங்கள் சமூகத்துக்கு வழங்குவோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.